السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. ومنهم من يلمزك في الصدقات فإن أوتوا منها رضوا وإن لم يؤتوا منها إذا هم يسخطون ولو أنهم رضوا ما آتاهم الله ورسوله وقالوا حسبنا الله سيؤتينا الله من فضله ورسوله إنا إلى الله راغبون. ஆமன்னா பில்லா சதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். அந்த மக்களிலே சிலர் இருக்கிறார்கள், தான தர்மங்கள் விஷயத்திலே உங்களை பற்றி குறை சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு நிறைய தரப்பட்டால் பொருந்தி கொள்கிறார்கள், திருப்தி கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் எண்ணும் அளவுக்கு தரப்படாவிட்டால் வெறுப்படைகிறார்கள். ஆனால் அல்லாஹும் அல்லாஹுடைய திருத்தூதரும் அவர்களுக்கு வழங்கிய அந்த தர்மங்களை அவர்கள் புரிந்து கொண்டு வகாலு ஹஸ்புன் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், சயூத்தியன் அல்லாமின் ஃபதலிஹி, மேலும் அல்லாஹ் எங்களுக்கு தன்னுடைய அருள் வளத்தை வழங்குவான் என்று சொன்னார்கள் என்றால், இன்னா இலல்லாஹி ராகிபோன், நாங்கள் அல்லாஹ் பக்கமே ஆர்வம் கொள்ளக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள் என்றால் அது அவர்களுக்கு நல்லதாக இருந்திருக்கும். ஏன் அப்படி சொல்லியிருக்க கூடாது என்று அல்லாஹ் கேட்கிறான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் முஸ்லிம்கள் இருந்தார்கள், முனாஃபிக்குகள் இருந்தார்கள். முனாஃபிக்குகளை பொறுத்தவரை அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று நமக்கு தெரியும். அவர்கள் வெளியே முஸ்லிம்களாக நடந்து கொண்டார்கள். ஆனால் உள்ளே அவர்கள் மனசுக்குள் குஃபர் இருந்தது, மறந்து இருந்தது, வியாதி இருந்தது. குஃபருனுடைய சாயலை வெளியே தெரியாதவாறு முஸ்லிம்களிடத்தில் நடந்து கொள்வார்கள். உண்மை முஸ்லிம்களைப் போலவே நடந்து கொள்வார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவ்வப்போது தான தர்மங்களை பங்கிட்டு கொடுப்பார்கள். அப்படி பங்கிட்டு கொடுக்கிற போது நீதியாக, நேர்மையாக, நியாயமாகத்தான் பங்கிட்டு கொடுப்பார்கள். ஆனால் ஒரு சிலர் குறை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவரிடத்துல நேரடியாகவே சொன்னார்கள், நீங்கள் நியாயமாக நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னார்கள். பங்கீடு விஷயத்துல மக்களுக்கு மத்தியில இந்த தர்மங்களை, இந்த சதக்காக்களை பங்கீடு செய்கிற விஷயத்துல நீங்கள் நீதியாக, நியாயமாக, நேர்மையாக நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நான் நியாயமாக நடந்து கொள்ளாவிட்டால், நீதியாக நடந்து கொள்ளாவிட்டால் இந்த உலகத்தில் யார் நீதியாக நடந்து கொள்வது என்று கேட்டார். காரணம், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நீதியாகத்தான் நடந்து கொள்கிறார்கள். ஆனால் குறை சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு ஆசையோடு வருகிறார்கள். நமக்கு இவ்வளவு கிடைக்கும், அவ்வளவு கிடைக்கும் என்கின்ற ஆசையோடு வருகிறார்கள். அவர்கள் ஆசைப்படுகிற அளவுக்கு கிடைக்கவில்லை என்கும்போது, அவர்கள் எண்ணும் அளவு கிடைக்கவில்லை என்கிற போது பெருமானாரை குறை சொல்கிறார்கள். அது பற்றி அல்லாஹ் அந்த வரலாற்றிலே பேசுகிறான். வரலாற்றை மையமாக வைத்து இந்த வசனத்தை இறக்கி அருள் இருக்கிறான். இதே போன்று மற்றொரு சம்பவம் நடைபெற்றது. ஹுனைன் போர் வெற்றிகரமாக நடைபெற்று நிறைவடைந்தது. ஹுனைன் போரிலிருந்து நிறைய கனிமத்து பொருள்கள், யுத்த பொருள்கள் பெருவாரியாக கிடைத்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த யுத்த பொருள்களை வீரர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு பகிர்ந்து கொடுத்து கொண்டிருந்தார். அப்படி பகிர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிற போது ஒருவர் வேகமாக வந்தார். வந்து சொன்னார், நீங்கள் முறையாக பகிரவில்லை, சரியாக பகிரவில்லை, ஏற்றத்தாழ்வு காண்பிக்கிறீர்கள் என்று சொன்னார். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனஸ் கஷ்டமாகிவிட்டது, முகம் வாடிவிட்டது. சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் பாலிக்கட்டும், கருணை காட்டட்டும். இதே போன்றுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய காலத்தில் உள்ள மக்களால் துன்புறுத்தப்பட்டார்கள், வேதனை செய்யப்பட்டார்கள், பொறுமை காத்தார்கள். நானும் பொறுமை காக்கிறேன் என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கிஸ்ஸா குர்ஆனிலே நெடுக இடம்பெறுகிறது. அவர்களுடைய சமுதாயத்தின் மூலமாக அவர்கள் பல்வேறுபட்ட துன்பங்களுக்கும் மன உளைச்சல்களுக்கும் ஆளாகி இருப்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு மூலமாக நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறான். எனவேதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உதாரணம் காட்டி சொல்கிறார்கள். அவர்களும் இப்படித்தான் அவருடைய உம்மத்தால் வேதனைப்படுத்தப்பட்டார்கள், நோவினைப்படுத்தப்பட்டார்கள், பொறுமை காத்தார்கள். நானும் பொறுமை காக்கிறேன் என்று சொன்னார்கள். பார்க்க வேண்டும். இங்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சதகாத் என்ற வார்த்தையை சொல்லுகிறான்.
சதக்காத்திற்கு பல விளக்கங்கள் இருக்கின்றன. ஒன்லி ஒன் வெறும் தான தர்மங்கள் ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம் ஜகாத், சதக்காத்திற்கு ஜகாத் என்று. மூன்றாம் விளக்கம், சதக்காத்தில ஜகாத்துடைய பொருளும் இருக்கிறது, தான தர்மம் பொருளும் இருக்கிறது. ஜகாத் தான தர்மம் வெவ்வேறு. ஜகாத் என்பது 2.5%, 2.5% கொடுக்க வேண்டும் என்பது கடமை. தான தர்மங்கள் என்பது நாம் நம்முடைய பிரியத்திற்கு, நம்முடைய விருப்பத்துக்கு தருவதுதான் தான தர்மம் என்பது. நம்முடைய மார்க்கம் இருக்கிறதே, தான தர்மங்களை பொறுத்தவரை எல்லோருக்கும் வழங்கலாம். முஸ்லிம்களுக்கும் வழங்கலாம், முஸ்லிம் அல்லாதோருக்கும் வழங்கலாம். ஜும்மாவிலே பார்க்கலாம், ஜும்மா தொழுகை நிறைவு பெற்ற கையோடு நாம் வெளிப்பள்ளிக்கு நாம் செல்லுகிற போது இங்கே முஸ்லிம்கள் அல்லாதோர் எல்லோருமே நிற்கிறார்கள். நாம் எல்லோருக்குமே வழங்குகிறோம். இந்த சதக்காக்கள் நம்முடைய மார்க்கம் வரவேற்கிறது. ஆனால் ஜகாத் என்பது இதோ அடுத்த வசனத்தில் அல்லாஹ் பேச போகிறான். முஸ்லிம்கள தேவை உள்ளவர்களுக்கு கொடுப்பது. முனாஃபிக்குகளுக்கும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வழங்கிய காரணம் என்னவென்று கேட்டால், அவர்கள் தங்கள் கூட்டாளிகளிடத்திலே தம்முடைய குஃப்ரை வெளிப்படுத்தினாலும் கூட முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அவர்கள் முஸ்லிம்களை போன்று நடந்து கொண்டார்கள். எனவே அவர்கள் போக்கிலே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் போனார்கள். முஸ்லிம்களிடத்தில் நடக்கிற போது குஃப்ரை காண்பிப்பதில்லை, ஷிர்கை காண்பிப்பதில்லை, முஸ்லிம்களை போலவே தொழுவது, எல்லா வேலையும் செய்து கொண்டிருந்தார். எனவே அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஜக்காத் கொடுத்தார்கள். ஆனால் உண்மையிலே அவர்கள் காபிர்கள் தான், அது வேறு விஷயம். இங்கே இவர்கள் போன்ற முனாஃபிக்குகள் தான் என்ன செய்கிறார்கள், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறை சொல்கிறார். நாம் குறை சொல்லுவோமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாயகத்தை விட ஒரு நீதியாளரை எங்கே சென்று நாம் தேடுவது? இங்க பாருங்கள், இந்த வசனத்திலே மின்கும் எல்மிசுக்க சதக்கா, தான தர்மங்கள் பங்கீடு விஷயத்திலே உங்களை குறை சொல்கிறார்கள். அல்லாஹ் உடனே இறை வசனத்தை இறக்குகிறான் பாருங்கள். இந்த சம்பவம் நடைபெற்ற கையோடு இன்னும் ஊத்து மின்னகாராதோ, அவர்களுக்கு நிறைய வழங்கப்பட்டால் திருப்தி கொள்கிறார்கள். இல்லம் யூத்தோ மின்ஹா, அவர்கள் ஆசைப்பட்ட அளவுக்கு தரப்படாவிட்டால் இதாகும் எசகத்தும், அவர்கள் கோபப்படுகிறார்கள், வெறுக்கிறார்கள். வலவ் அன்னகும் வரதும், அல்லாஹ் நமக்கும் சேர்த்து சொல்கிறார். இந்த வசனம் தான் நமக்கும் அல்லாஹ் சேர்த்து சொல்கிறான். அல்லாஹ் வழங்கியதை போன்று இம்மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்றால், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரும் ஹஸ்புனுல்லாஹ் என்று சொன்னார்கள் என்றால், நமக்கு அல்லாஹ் செல்வங்களை வழங்குகிறான். அப்படி செல்வங்களை வழங்குகிற போது ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், சயூத்தின் அல்லாஹுமின் ஃபதுலிஹி, மேலும் மேலும் அல்லாஹ் எங்களுக்கு வாரி வழங்குவான். ரசூலுஹு, ரசூல் நாயகம் கொடுப்பார்கள் என்று சொன்னார்கள் என்றால், இன்னா இலல்லாஹி ராகிபுன், நாங்கள் அல்லாஹ் பக்கமே ஆர்வம் உடையவர்கள் என்று சொன்னார்கள் என்றால் அது நன்றாக இருந்திருக்குமே என்று அவர்களை பற்றி அல்லாஹ் சொன்னாலும் கூட நாமும் இந்த வசனத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு சில செல்வங்களை தந்திருக்கிறான். அந்த செல்வங்களை வைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் நம்முடைய குடும்பத்திற்கு செலவு செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு மன நிறைவை தந்து கொண்டிருக்கிறான் என்றால் நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டிய ஒரு வார்த்தை ஹஸ்புனல்லாஹ் வ இன்னா இலா ரப்பினா ராகிபூன், நாங்கள் எங்கள் ரப்பின் பக்கமே நாங்கள் மீளக்கூடியவர்களாக, ஆர்வம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கிற வார்த்தை நம்முடைய நாவுகளிலிருந்து வர வேண்டும். அல்லாஹ் அளித்ததை நாங்கள் புரிந்து கொள்கிறோம் என்று வந்தால் அல்லாஹ் மேலும் கொடுப்பான். கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். எங்கே அல்லாஹ் என்னைய பஞ்ச பராரி ஆக்கிட்டான், அவங்கள பாருங்க இவங்கள பாருங்க ரொம்ப டாப்ல இருக்கிறாங்க, நாங்க இப்படியே இருந்துகிட்டு இருக்கிறோம் என்று மட்டும் சொல்லக்கூடாது. மாறாக அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சயூத்தின் அல்லாஹு மின் ஃபதுலிஹி, மேலும் அல்லாஹ் எங்களுக்கு கொடுப்பான். அல்லாஹ்வுடைய திருத்தூதரும் எங்களுக்கு கொடுப்பாங்கன்னாக்க திருத்தூதருடைய துஆ பரக்கத்து இருக்கிறது என்று மட்டும் நீங்க சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ், மேலும் மேலும் அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டே இருப்பான். வைன்னா இலா ரப்பினா ராகிபின், அல்லாஹ் பக்கமே ஆர்வம் கொள்ளக்கூடும். காசு பைசா மீது வெறி இருக்கக்கூடாது. இந்த வசனத்துல முனாஃபிக்குடைய சம்பவத்தை சொல்லி அல்லாஹ் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள், திர்ஹமுக்கும் தீனாருக்கும் உடுத்துகின்ற உடைகளுக்கும் அடிமையானவன் இருக்கிறானே அவன் மோசமாகிவிட்டான் என்று சொன்னார். நாம் காசுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. திர்ஹம் தீனார் என்றாலே பணம் என்பது பொருளாகும். அதற்கு அடிமையாக இருக்கக்கூடியவன் அவன் மோசம் போய்விட்டான். தேவைக்கு அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம், சம்பாதிக்கிறோம், அல்லாஹ் தருகிறான். ஆனால் அதே சமயத்துல பணம்தான் நமக்கு இந்த உலகத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று நாம் நினைத்தோம் என்றால் நாம் மோசம் போய் விடுவோம்.
நமக்கு தேவை அல்லாஹ்வுடைய திருப்தி தான் என்று சொல்கிறார்களே பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். இந்த உணர்வை ஊட்டுகின்ற அற்புதமான வசனங்கள். ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலையுமே இந்த ஆழமான நம்பிக்கை இருக்கிறது, ஆழமான சிந்தனை இருக்கிறது. அல்லாஹுதான் நமக்கு படி அளக்கிறான், அவன்தான் நமக்கு போஷிக்கின்றான், அவன்தான் நமக்கு ரிசுக் அளிக்கிறான். ரிசுக் அளிப்பவர்களே அவன் மிக மிக சிறந்தவன். அவன் தராமல் நாம் எடுத்த மாத்திர துவா ஓதணும். அல்லாமல்லா மானி அலிமா ஆத்தை வலா மோத்தி அலிமா மனத். யா அல்லாஹ், நீ தராவிட்டால் தருபவன் எவனும் இல்லை, நீ தந்தால் தடுப்பவன் எவனும் இல்லை. இதுதான் இந்த வாசகத்தினுடைய பொருள். அல்லாஹும் அல்லா மானிய லிமா ஆத்தை வலா மூத்திய லிமா மனத். நீ தராவிட்டால் கொடுப்பவனும் யாரும் இல்லை. அதாவது நீ தந்தால் அதை எடுப்பவன் யாரும் இல்லை, நீ தராவிட்டால் கொடுப்பவன் யாரும் இல்லை என்கிற இந்த ஈமானோடு உறுதியோடு வாழ்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லோருக்கும் நல்ல புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.